அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம நண்பருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹரி. அவருடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த தோட்டத்தை முழுசாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலாம். முதல்ல அப்படியே ஒரு பார்வையாக நான் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம நண்பருடைய தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய நண்பருடைய தோட்டம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பயிர் எதுவும் இல்லை இப்போதைக்கு, அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரங்கள்லாம் இருக்குது, காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிறுத்திட்டு வந்திருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த பக்கம்தான் வந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீவன பில், அதுக்குமா வாழை மரம் இருக்குது. அங்கே ஒரு மாங்காய் மரம் கூட இருக்குது, அதில் இப்போ தான் காய் வச்சுருக்கு. அங்கே கொட்டகை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் கட்டியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம இந்த பக்கவாட்டில் இருக்கிற வாழை மரங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொட்டி பார்க்கலாம். முதல்ல நம்ம தொட்டி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப தண்ணி தாக்கமாக இருந்ததுனால தொட்டி ஆண்ட வந்துட்டேன். இதான் நம்மளுடைய தொட்டி. மோட்டரை அடிச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்து கொல்லையில் கொஞ்சம் தண்ணி கட்டிருந்தாங்க, அங்கே போயிட்டுருக்கு. இப்போது நான் கிணறை காமிக்கிறேன் இருங்க. கிணறு கிட்ட போய் தான் காமிக்கணும். தண்ணி இல்லை, ரொம்ப கீழே இருக்குது. கேமராவை தூக்கி காமிக்கிறேன், அங்கே உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். தண்ணி ரொம்ப கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டுறதுக்கான களம் இருக்குது. இதில் நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு. அதாவது என்னுடைய மாடுகள் கூட வந்து இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன், அதனால தான் சொல்கிறேன். இப்போ நண்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடு மட்டும் வச்சுருக்காரு. இது கன்றுக்குட்டி, அதுக்குமா வந்து பார்த்திங்கன்னா இது மாடு. இன்னும் நான் அந்த பக்கம் இருக்குது, காமிக்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நண்பருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா தீவன தட்டெல்லாம் அறுத்து போட்டார். கட்டில் ஒன்று போட்டு வச்சுருக்காரு, நல்ல நிழலான இடத்துல தூங்குறதுக்காக. அதுமா வந்து பார்த்திங்கன்னா வாழை மரங்கள் வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் வாழை மரம் இருக்கும். இங்கே பாருங்கள், வைக்கோல் போர் போட்டிருக்கோம். நெல் அறுத்தது வைக்கோல் போர் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இங்கே ஒரு மாடு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல. வெளிச்சம் வந்து போயிட்டு வருது, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு மேடை அமைப்பு மாதிரி வச்சுருக்கோம் மாங்காய் மரத்தாண்ட. அதுமா பயிர் வைக்கக்கூடிய நிலத்தை வந்து பாருங்கள். அந்த எந்த பயிருமே இல்லை அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். கொஞ்சம் அது வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, ஒரு பெரிய மரிசி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வழி ஒன்று வருது, அதில் தான் நாங்கள் வருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் நான் வந்திருக்கேன். பயிர் வைக்கும்போது அந்த வழியாக வரலாம். இப்போ நான் நிலத்து உள்ளே வந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள்லாம் இருக்கும். வாழை மரங்கள் தாங்க அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்ம நிலத்தை சுற்றி ஓடையாக இருக்கும். இப்போ நான் அந்த கொட்டகையாண்ட போய் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொட்டகைக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய கொட்டகை. நம்மளுடைய நண்பரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தே தான் இந்த கொட்டை வந்து போட்டோம். பக்கவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்பர் வச்சு அடிச்சிருப்போம். மூங்கில், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலான ரீப்பர்லாம் வச்சு அடிச்சிருப்போம். இது ஒரு வீடு பிரித்தோம், அதிலேருந்து வந்த எல்லா சீட்டையும் இதுக்கு பயன்படுத்திட்டோம். கதவு கூட இருக்குது பாருங்கள். இந்த கதவு வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் இருந்தது, எடுத்துகிட்டு வந்தது. இந்த சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே பக்கவாட்டில் காட்டுறேன். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து பட்டிகளை வச்சு அடிச்சிருப்போம். இந்த பக்கம் மழை சாரல் அடிக்காத அளவுக்கு கட்டியிருப்போம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஓடை வருதுன்னு, இதாங்க ஓடை. அப்படியே நிலத்தை சுற்றி வரும்.
வாழை மரங்கள் அது வரைக்கும் வச்சுருக்கோம், அந்த கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம். அப்படியே நம்ம வந்த வழியை பார்க்கலாம். அது தெரியுது பார்த்தீங்களா தூரத்தில், அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த நெடுக்கவும் வாழை மரங்கள் வச்சுருக்கோம். நம்ம வண்டி அங்கே இருக்குது. தீவன புல்லு வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கோம். இந்த தீவன புல்லு தான் நாங்கள் அறுத்து போடுவோம். சரி, உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளிச்சந்தாங்க கொஞ்சம் மாறி மாறி வருது. கன்றுக்குட்டி ஒன்று உள்ளே வச்சுருக்கோம். மாடு அங்கே கட்டியிருக்கோம். நாய் வருந்துடும் அப்படின்றதுக்காக இங்கே கட்டியிருக்கோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் போட்டிருக்கோம். அதுக்குமா வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுக்குவோம். ஒரு சின்ன பரன் வச்சுருக்கோம். இந்த கொட்டகை அமைப்பை வந்து பார்த்துக்கோங்க. இதுபோல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தீங்கன்னா, கொட்டகை அமைப்பு போடுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள், தீவனம் எல்லாமே வச்சுருப்போம். இப்போ நம்ம வெளியே போயிட்டு மறுபடியும் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து எருக்குட்டி இருக்குது. தென்னை மரங்கள் சொல்ல மறந்துட்டேன். தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தென்னை மரங்கள் இருக்குது. சமீபத்தில் வச்ச மரங்களும் இருக்குது. இன்னும் நிறைய வைக்கணும். தண்ணீர் பற்றாக்குறையால் கொஞ்சம் மரங்கள்லாம் வைக்கலை. இவ்வளோதாங்க, இதுதான் இடம். இப்போ நம்ம நண்பருடைய தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக காமிச்சேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நண்பருடைய தோட்டம் தான். இது போல் நிறைய நண்பர்களுடைய தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பயணம் செய்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய இடம்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய விவசாய முறைகள் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டார். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிலத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் செய்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவர்கிட்ட உரையாட முடியல. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பேட்டி மாதிரி எடுத்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நம்மளுடைய நண்பர்களுடைய தோட்டத்தை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.